18 வருஷமா எவ்வளவோ நிம்மரக்கூடாத ஒரு கூனி இருந்தாங்க. 18 வருஷமா அவங்களுக்கு தெரியல எதனால அந்த காரியத்தை நிமிர முடியாது இருக்குன்னு தெரியல. இன்றைக்கு அநேக குடும்பம் கூட நிமிர முடியாம இருக்குது. நிமிர முடியல. ஒரு படி எடுத்து வச்சா இல்ல 2 படி எடுத்து வச்சா கடைசியில் பார்த்தா கீழே தான் வந்து இருக்கிறோம். எப்படியாவது ஏறிடலான்னு பார்த்தா திரும்ப கீழே தான் வந்து இருக்கிறோம். அப்படியாக சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் அவன் கெட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு நிமிரக்கூடாத அளவுக்கு, எவ்வளவு நன்மை பெறாத அளவுக்கு, எவ்வளவு சந்தோஷம் அடையாத அளவுக்கு அவன் என்ன பண்ணுகிறான், எவ்வளவு நிமிரக்கூடாத வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியாக அந்த தாயார் பாருங்க 18 வருஷமா எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தான். பாத்தீங்கன்னா அவங்க அநேக மருந்து சாப்பிட்டு இருக்கலாம், வைத்தியம் சாப்பிடலாம். ஆனா எதனால அப்படி கூனியா இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து அவளை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து அவளை தேடி வந்தார். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். உங்க உங்க ஒருவருக்காக இந்த தெருவில் இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்காக இயேசு வந்திருக்கிறார். ஏனென்றால் நீ எந்த நிலைமையில இருக்கிற, எந்த சூழ்நிலை இருக்கிற எனக்கு தெரியாது. ஆனா இயேசுக்கு தெரியும். நீ உன்னுடைய சூழ்நிலையும் உன்னுடைய காரியத்தை இயேசுக்கு தெரியும். நான் உன்னை பார்க்கும்போது உன் இருதயத்தை பார்க்க முடியாது, உன் முகத்தை பார்க்கலாம். ஆனா உன் இருதயத்தில் இருக்கிற வேதனையும், உன் இருதயத்தில் அங்கலாப்பும், உன் இருதயத்தில் பிரச்சனைகளும் இயேசு அறிகிறவரா இருக்கிறார். அந்த இயேசு உனக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். எவ்வளவோ நிமிரக்கூடாது கூலி, எவ்வளவோ நிமிரக்கூடாது. 18 வருஷமா அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷமா. சில பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கை எந்த விதத்திலும் முன்னேற முடியல, எவ்வளவு நிமிர முடியாது இருக்கு, எப்படியாவது நான் நிமிர்ந்தலான்னு பார்த்தா நிமிர முடியல. ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில நிமிர வைக்கவும், உங்க வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்கவும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றவும், உங்களுக்கு இருக்கிற வேதியை நீக்கி போடும். அவர் இந்த நாட்கள உங்களை தேடி வந்திருக்கிறார் இயேசு. அப்படியாக அந்த 18 வருஷமா இருக்கு எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாலும் இயேசு பார்த்தாருங்க. இயேசு அவங்க மேல பார்த்தார். இயேசு பார்த்து அவர் மேல என்ன பண்ணாங்க, கையை வைத்தார். கையை வைத்து அவர்களுக்காக ஜபிக்கும் போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துறான். ஆனா இயேசு சொல்றார் 18 வருஷமா கட்டப்பட்டு இருந்த சாத்தான் கட்டப்பட்டு வைத்திருந்தான். இன்றைக்கு யார் யார் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறோம், யாருடைய இருதயத்தை கட்டப்பட்டு இருக்குதோ, யாருடைய சிந்தனை கட்டப்பட்டு இருக்குதோ, அவங்க சில எல்லாத்தையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க பிரச்சனை இருந்தோ, உங்க துக்கத்தில் இருந்தோ, உங்க கண்ணீர் இருந்தோ, உங்க வேதனை இருந்தோ ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவரா. அந்த 18 வருஷமா நிமிரக்கூடாத கூலியை நிமிர வைத்த தேவன் உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனையை மாற்ற போறார். உங்க கண்ணீரை துடைக்க போறார். அந்த இயேசு இந்த நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.